முத்துவின் தந்தை அண்ணாமலை 35 வருடங்களாக வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கட்டிய பூர்வீக வீடு அது. ஆனால் எதிர்பாராத கடன் சுமையால் அந்த வீடு ஏலத்திற்கு வந்தது. துரோகமும் பேராசையும் கொண்ட சிந்தாமணி என்ற பெண் அந்த வீட்டை எப்படியாவது மிக குறைந்த விலைக்கு ஏலத்தில் எடுத்துவிட வேண்டும் என்று கணக்கு போட்டாள். அவளுக்கு தேவை பணமல்ல, அண்ணாமலை என் குடும்பம் தன் கண் முன்னாலேயே நடுத்தெருவிற்கு வந்து கதற வேண்டும் என்பதுதான் அவளது வக்கிர எண்ணம். வீட்டின் ஏலத்தொகை 50,20,000 ரூபாயில் தொடங்கியது. சிந்தாமணியின் ஆட்கள் விலையை மளமளவென ஏற்றி 52 லட்சத்திற்கு கொண்டு சென்றனர். ஏல அதிகாரி 52 லட்சம் ஒரு தரம், 52 லட்சம் 2 தரம் என்று சுத்தியலை ஓங்கினார். விக்னேஸ்வரன் நெஞ்சு பதற தன் வாழ்நாள் உழைப்பு கையை விட்டு போவதை எண்ணி கண்ணீர் வடித்தார். அதே நேரத்தில் அண்ணாமலை என் நம்பிக்கைக்குரிய வளர்ப்பு மகனான முத்து கடனை வட்டியோடு அடைப்பதற்கான 38 லட்சம் ரூபாயை அரும்பாடுபட்டு தயார் செய்து கொண்டு வண்டியில் பறந்து வந்து கொண்டிருந்தான். ஆனால் விதி அவனுடன் விளையாடியது. பாதியிலேயே அவரது வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போனது. நேரமோ கத்தி மேல் நடப்பது போல ஓடிக்கொண்டிருந்தது. பதற்றத்தில் முத்து சாலையில் சென்று ஒரு அந்நியனிடம் கெஞ்சினான். அண்ணா, எங்க வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போகுது அண்ணா. தயவு செஞ்சு கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்க, நான் பணத்தை சரியான நேரத்துக்குள்ள போய் கட்டணும். முத்துவின் கண்ணீரை துடைக்க நினைத்த அந்த நபர் தன் வண்டியிலிருந்து ஒரு பாட்டில் பெட்ரோலை தந்து உதவினார். மீண்டும் முத்துவின் பந்தயம் தொடங்கியது. ஏல அரங்கில் அதிகாரி சுத்தியலை இறக்கப் போன அந்த கடைசி நொடியில் உள்ளே நுழைந்தான் முத்து. சார், நில்லுங்க என்று சத்தமிட்டான். வட்டியும் முதலுமாக 38 லட்சம் ரூபாயை ஏல அதிகாரியின் மேஜையில் கொட்டினான். சிந்தாமணி அதிர்ந்து போனாள். கடைசி நேரத்தில் வந்து பணத்தை கட்டினால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏலத்தை முடியுங்கள் என்று கூச்சலிட்டாள். ஆனால் சட்டம் அண்ணாமலை பக்கமிருந்தது. ஏலம் முடிவடைவதற்கு முன்பே அசல் உரிமையாளரே முழு தொகையையும் செலுத்திவிட்டதால் வீடு அண்ணாமலை இடமே முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. ஆத்திரமடைந்த சிந்தாமணி, ஏய், உன்கிட்ட இருந்த பணப்பையை என் ஆளுங்களை வச்சு நான் திருடச் சொன்னேனே, அப்புறம் எப்படி உன்கிட்ட பணம் இருந்தது என்று உளறினாள். இதன் மூலம் அவளது சதி அம்பலமானது. அப்போது முத்து சிரித்துக் கொண்டே அவளது முகத்திரையை கிழித்தான். சிந்தாமணி பணத்தை திருட ஆட்களை ஏவுவாள் என்பதை முத்து முன்பே கணித்திருந்தான். அதனால் அவன் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை போட்டிருந்தான். அவன் ஒரு போலியான பையில் வெறும் காகிதங்களை நிரப்பி அதை தன் மனைவி இடம் கொடுத்து முதலில் அனுப்பியிருந்தான். சிந்தாமணியின் ஆட்கள் அந்த போலி பையைத்தான் திருடிச் சென்றிருந்தனர். நிஜமான 38 லட்சம் ரூபாய் பணப்பையை முத்து பத்திரமாக தன் வண்டியில் மறைத்து எடுத்து வந்திருந்தான். தன் தந்திரம் தோற்று பேராசை அழிந்ததை எண்ணி சிந்தாமணி அவமானப்பட்டு நின்றாள். 35 வருட உழைப்பு மகனின் புத்திசாலித்தனத்தாலும் விடாமுயற்சியாலும் மீட்கப்பட்டதை எண்ணி அண்ணாமலை முத்துவை நிகழ்ச்சியோடு கட்டிப்பிடித்துக் கொண்டார். தர்மம் வென்றது. பூர்வீக வீடு மீண்டும் அவர்களின் வசமானது.